அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 நவம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய பாராளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு கரும்பு விலை போராட்டத்துக்கான விலை மற்றும் தீர்வு இதுவரை எட்டவில்லை. மீனவர்கள் 12 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று மீன்பிடிக்க கூடாது, சென்றால் கடுமையான தண்டனை மற்றும் விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் வரையில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு செல்வது அனைத்தும் அறிந்ததே. தற்போது அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவை சந்தித்து விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அமெரிக்க அதிபரும் பாரத பிரதமரும் கண்ணாடி கோப்பையில் பானத்தை ஊற்றி சேஸ் செய்து கொள்வதை இந்த படத்தில் காணலாம். தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்த இடத்தில் 70 கோடியில் மருத்துவக் கல்லூரி கட்டப்படும் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது தமிழக முதல்வர் அந்த இடத்தில் புதிய மருத்துவக் கல்லூரியை கட்டலாம், ஆனால் தாம்பரத்திற்கு அருகில் உள்ள குரோம்பேட்டையில் 50 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனை ஒன்று செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இதில் லட்சக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றார்கள். இந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள், மருத்துவர்கள் இல்லாமை போன்ற பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் நிலையில் இதில் லட்சக்கணக்கான மக்கள் நோயாளிகளாக வரும்போது இவற்றை மருத்துவக் கல்லூரியாக மாற்றினால் இங்குள்ள தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைவதை தமிழக முதல்வர் அறிந்து இங்கு மருத்துவக் கல்லூரி கட்ட அவர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் மின்வெட்டு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, ரேஷன் கார்டுகளில் பொருட்கள் கிடைக்காது போன்றவற்றை எதிர்த்து தேமுதிக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் இன்று நடைபெறும் மேற்கொண்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்ததாகவும் இதற்கு தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்திருந்ததாகவும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வீரப்பன் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது திருச்செந்தூர் கோவிலில் வேல் காணாமல் போயிட்டு என்றும் அன்றைய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை கொலை செய்யப்பட்டதாகவும் இதை எதிர்த்து தமிழக முதல்வர் கருணாநிதி நெடும் பயணம் ஆட்டம் பாட்டத்துடன் நடந்தார் என்றும் அப்போது ஆற்காட்டார் மோருக்கு பதிலாக பினாயில் குடித்து விட்டார், அவதிப்பட்டார் என்று அவர் கேலி செய்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சிங்கப்பூரில் சீனியர் மந்திரிகளை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர்களிடம் ஆலோசித்ததாக சிங்கப்பூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் 45 50% வாக்குகளே பதிவானதாகவும் நக்சலைட்டுகளின் மிரட்டலால் பலர் வாக்குப்பதிவு செய்ய வரவில்லை என்றும் 3 பள்ளிகளை நக்சலைட்டுகள் வெடிகுண்டு வைத்து தகர்த்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய பாராளுமன்றத்தில் மக்களவையில் இன்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்தியா முழுவதும் உரத்தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடுகிறது, இதற்கு மத்திய அரசின் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பிய போது மத்திய ரசாயன அமைச்சர் மு.க. அழகிரி அவையில் இல்லாதால் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதாகவும் பல நிமிடங்களுக்கு பிறகு இணை அமைச்சர் பதிலளித்ததால் அமைதி அடைந்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் பூனாவில் உள்ள விமானப்படை தளத்தின் அதிநவீன
1000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய விமானத்தில் முதல் முறையாக பயணம் செய்து 30 நிமிடம் வானில் சுற்றிவிட்டு தரையில் இறங்கியது உலக சாதனை படைத்திருக்கிறார் என்றும், இதற்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், முன்னாள் ராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆகியோர் இந்த விமானத்தில் பயணித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அவர்கள் இடிக்கும் போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இதுவரை இடித்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், லிபரான் கமிட்டி வெளியிட்டுள்ள தகவல்படி எந்த குற்றவாளியும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என்றும், இது ஒரு போலியான நாடகம் என்று கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள நாட்டோ படையினருக்கு பாகிஸ்தான் எல்லையான கைபர் போலர் கலவாய் வழியாக கொண்டு செல்லப்பட்ட பெட்ரோல் டீசல் டேங்கர்களை ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் நேற்று தீ வைத்து கொளுத்தியதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடக்க இருக்கும் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த சென்ற உறுப்பினர் மற்றும் அவருடன் சென்ற 12 பத்திரிகையாளர்கள் உள்பட பலரை பழங்குடியின தீவிரவாதிகள் கடத்தி சென்று கொன்று மண்ணில் புதைத்ததால் பிலிப்பைன்ஸே அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், அதில் 56 பேர் உயிரிழந்ததாக மணிலாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், மும்பை தாக்குதலுக்கு முக்கிய காரணமான லக்வி மற்றும் அவருடன் கூட்டாளிகளான 6 பேர் குற்றவாளிகள் என்று கருதி உள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 25 நவம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சாட்டை போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் அவ்வளவாக காணப்படவில்லை. ஊட்டி, கோவையில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் பல பகுதிகளில் இன்று வெயில் நன்றாக அடித்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.